தாவேக்கோட விர்ச்சுவல் வாரிஸ் பேசிக்கிட்டு இருக்க கருத்தை பீகாரில் ஒருத்தர் செஞ்சார். 1 கோடி உறுப்பினர்கள் சொன்னார். யார்? ஜன் ஸ்வராஜ். அவர் இந்தியாவில் அவருக்கு தெரியாத தலைவர்களே கிடையாது. அரவிந்த் கெஜ்ரிவால், மம்தா பானர்ஜி, மோடி, அதே போல் ஜெகன்மோகன் ரெட்டி, இங்கே நம்மளுடைய மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின், எல்லாருக்கும் அவர் தான் வீக வகுப்பாளராக இருந்து தேர்தல் வேலைகள் பார்த்து பாட்டு போட்டு சட்டையை மாற்றி டோப்பா வச்சு எல்லா ஸ்டைலையும் மாற்றி எல்லாத்தையும் பண்ணி கெட்டப்பம் மாற்றி செட்டப்பம் மாற்றி உங்கப்பம் வச்ச பேரை மாற்றி அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் மாற்றி தேர்தல் காலத்தில் ஒருத்தர் புதுசாக அந்த வடிவேலு சுந்தரா டிராவல்ஸில் பவுடர் கூடலாம் போட்டு எல்லாம் பண்ணி அவர் மேக்கப் போட்டு கொண்டு வருவாங்கல்ல, அது மாதிரி ரெடி பண்ணக்கூடியவர் பிரசாந்த் கிஷோர். ஆனால் அப்படிப்பட்ட பிரசாந்த் கிஷோர் பீகாரில் 243 தொகுதியில் போட்டி போட்டு வெறும் 3.2 விழுக்காடு வாக்களை மட்டுமே அவரால் பெற முடிஞ்சது. 3.2 விழுக்காடு வாக்களை பெறுவதற்கு ஏற்கனவே நாடாளுமன்றத்திலையும் போட்டி போட்டார். இது 2வது தேர்தல். இந்தியா முழுக்க தெரிஞ்சவர் பீகாரில் அவருக்கு பெரிய கிரேஸ் இருந்து பெரிய கூட்டம் கூடியது. இதே போல 1 கோடி உறுப்பினர்னு சொன்னார். போராட்டத்திலாம் கூட்டம் கூடுதுன்னு சொன்னார். ஆனாலும் அவருடைய நிலைமை என்னவா இருந்துச்சு? அந்த பிரசாந்த் கிஷோர் தான் தாவேக்காக வீகத்தை வகுத்து கொடுத்து 20 விழுக்காடு வாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு போனார். அதே போல தான் அங்கே அவருக்கு 55 விழுக்காடு வாக்கு இருக்குன்னு அதே வாய் தான் சொல்லிச்சு.